இந்த முதல் வாரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். இம்மாத வாக்குத்தத்த வசனத்தை நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளுவோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்தவர்கள் நம் யாராகிலும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. மீண்டும் ஒருமுறை வாசிக்கலாமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தையை மீண்டும் நாம் மனதுக்குள்ளே ஆமென் சொல்லி, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அசைத்து அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் தோற்று போகாது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்படாது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் இழக்கப்படாது. கர்த்தர் நமக்காக நமக்கென்று நமக்குள் வைத்திருக்கிற கொடுத்த தந்த அத்தனை நம்பிக்கைகளும் அதுக்கு நல்ல முடிவையும் லட்சியத்தையும் வெற்றியையும் ஜெயத்தையும் கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் எதிர்காலத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் தருவார். ஆமென். முடிந்த நல்ல ரெண்டு கரத்தை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நம்ம உணர்வுகள், சிந்தனைகள், பார்வைகள் எல்லாம் இங்கே இந்த பிரசங்க நேரத்தில் கவனிக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கும் முடிவுகள். தோத்திரோ, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கும் முடிவுகள். ஒரு 4 வித முடிவுகளை குறித்து சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம்முடைய நியூஸ் லெட்டரை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். நம்முடைய நியூஸ் லெட்டரை எடுத்து அந்த செய்தியை மாத்திரம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:18 வாக்குத்தத்த செய்தி. சபையார் அனைவருக்கும் 5ஆம் மாதம் அன்பின் வாழ்த்துக்கள். நமது ஆண்டவர் நீதிமொழிகள் 23:18 படி நமது நம்பிக்கைகளை எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றுவார், செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கைகளுக்கெல்லாம் நாம் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை ஆண்டவர் தருவார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உறுதிப்படுத்திவிட்டார். எப்படி என்றால், 1 சங்கீதம் 9:18 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் கஷ்டப்படுகிறவர்களின் நம்பிக்கை வீண் போகாது. 2 நீதிமொழிகள் 24:14 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஞானத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களின் நம்பிக்கை வீண் போகாது. 3 சங்கீதம் 146:5 சொல்லுகிறது, கர்த்தரை தன் துணையாக கொண்டவர்களின் நம்பிக்கை வீண் போகாது. 4 நீதிமொழிகள் 23:17 சொல்லுகிறது, கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களின் நம்பிக்கை வீண் போகவே போகாது. அல்லேலூயா. ஆகவே இந்த 5ஆம் மாதம் 1 நமக்குள்ளே நாம் இழக்கப்பட்ட நம்பிக்கை, முதல் நம்பிக்கை. ஸ்தோத்திரம். 2வது நமக்குள்ளே இப்பொழுது இருக்கிற நம்பிக்கை. 3வது நமக்குள்ளே எதிர்பார்க்கிற நம்பிக்கை. 3 நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். 1 இழக்கப்பட்ட நம்பிக்கை, 2 இப்பொழுது இருக்கிற நம்பிக்கை, 3வது எதிர்பார்த்திருக்கிற நம்பிக்கை. இந்த 3 விதமான நம்பிக்கைகளையும் நம் தேவன் எப்பொழுதும் நமது நம்பிக்கைக்கு தனித்த இடமும், அதாவது தனித்த முக்கியத்துவமும் தனித்த மதிப்பும் தனித்தன்மையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற நம்பிக்கை 3 வித நம்பிக்கை. 1 இழக்கப்பட்ட நம்பிக்கை, இப்பொழுது இருக்கிற நம்பிக்கை, இனிமேல் நம்ம எதிர்காலத்தை குறித்து நாம் உள்ளத்திலே ஸ்தோத்திரம் வைத்து கொள்ளுகிறதான நம்பிக்கை. ஆமென். இந்த 3 வித நம்பிக்கைக்கும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு தனி முக்கியத்துவத்தை கொடுப்பேன், அதுக்கு தனி பிளேஸ் கொடுப்பேன், தனித்த ஒரு இடத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். 2வது அதற்கு தனி மதிப்பு கொடுப்பேன், நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். யாருக்கு? நம்ம நம்பிக்கைக்கு கர்த்தர் ஒரு மரியாதை கொடுப்பாராம், ரெஸ்பெக்ட் கொடுப்பாராம். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அப்போ எவ்வளவு மதிக்கத்தக்க நம்பிக்கை என்று நாம் கவனிக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்குள் இருக்கிற நம்பிக்கையை தேவனே கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ 3வது ஸ்தோத்திரம் நியூஸ் லெட்டரை நம்ம கவனிக்கிறோம். அந்த நம்பிக்கைக்கு தனித்தன்மையை கொடுக்கிறாராம். ஒவ்வொன்றை எடுத்தால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தனி ஸ்தோத்திர சுவை இருக்கிறதே, சாரம் இருக்கிறதே, அதான் தன்மை. ஸ்தோத்திரம். இதனுடைய தன்மை என்ன? உப்பு எப்படி இருக்கும், புளி எப்படி இருக்கும், ஒரு மிளகாய் எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு தனி தன்மை இருக்கிறது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கிறதோ
அதை சார்ந்த ஒரு சாரத்தை அந்த நம்பிக்கைக்கு கொடுப்பாராம். அல்லேலூயா, ஆமென். தோத்திரம். தோல்வியில் நம்பிக்கை இருந்தால் ஜெயத்தை கர்த்தர் தருவாராம். அல்லேலூயா. வியாதியில் நம்பிக்கை இருந்தால் கர்த்தர் சுகத்தை கொடுப்பாராம். அதான் சாரம். ஆமென். இப்போ மிளகாய் கடிச்சா புளிக்காது, ஆமென், காரம். ஸ்தோத்திரம். அதே மாதிரி வியாதியில் நம்பும்போது சுகம் வரும். ஆமென். கடனில் நம்பும்போது கடன் தீர்க்கப்படும். அல்லேலூயா, ஆமென். பிரச்சனையில் நம்பும்போது அதுக்கு தீர்வு உண்டாகும். அல்லேலூயா. பலவீனத்தில் நம்பும்போது அது பலனாய் மாறும். ஆமென். இல்லாதவையை நம்ம ஸ்தோத்திரம் எண்ணி 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 நம்பும்போது, ஜெபித்து ஜெபித்து நம்பும்போது அது நிஜமாக வந்துடும். அல்லேலூயா, ஆமென். அதை கர்த்தர் காண செய்வார். அப்போ நமக்குள் இருக்கிற நம்பிக்கையை ஒருபோதும் ஒரு நாளும் விட்டு விடவே கூடாது. அதுக்கு தனி முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தனி பிளேஸ் உண்டு. யாருப்பா என் நம்பிக்கைக்கு ஆண்டவர் தராரு? நமக்கு ஆச்சரியமா இருக்குதா? தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்ம நம்பிக்கைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இப்பொழுது என்ன நம்பிக்கையோடு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அது ஒருவேளை இழக்கப்பட்ட நம்பிக்கையாக இருக்கலாம், அது இப்பொழுது இருக்கிற நம்பிக்கையாக இருக்கலாம், அது இனிமே அது ஃபியூச்சரை குறித்து எதிர்காலத்தை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிற நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதற்கு இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? அதுக்கு தனி முக்கியத்துவத்தை கொடுப்பேன், அதுக்கு தனி ஒரு ரெஸ்பெக்டை கொடுப்பேன், மதிப்பை கொடுப்பேன், அதுக்கு ஒரு தனி தன்மையை கொடுப்பேன், அதுக்கு ஒரு தனி சாரம் உண்டு. ஆமென். அப்போ நம்ம நம்பிக்கை ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட அர்த்தத்தை உடையது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம நம்பிக்கையை அல்லாட விடக்கூடாது, தள்ளாட விடக்கூடாது. நம்ம நம்பிக்கையை தோத்திரம் அப்படியே சோர்வடைந்து விடக்கூடாது. நம்ம நம்பிக்கையில் தோத்திரம் அப்படியே நம்ம நலிந்து மெலிந்து சோர்ந்து உடைக்கப்பட்டு போயிடக்கூடாது. நமக்குள் இருக்கிற நம்பிக்கை உயிர் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். தோத்திரம். இப்போ நம்ம சாட்சியை கேட்ட பார்த்தீங்களா, 4 வருஷம் ஜெபம் பண்ண கர்த்தர் இந்த வருஷம் பதில் கொடுத்தார். தோத்திரம். இப்போ அடுத்தது நான் சொன்ன பார்த்தீங்களா, 1 வருஷம் ஜெபம் பண்ண அப்போ தான் கண்ணு முன்னாடி இதை பார்க்குறேன். தோத்திரம். எதுவும் நமக்கு ஒரே நாள் நம்பி ஒரே நாளில் சில நேரத்தில் வந்துடாது. அது சிலருக்கு வாய்க்க செய்வார், ஆனால் சிலருக்கு அப்படி கிடைக்காது. சில வருடங்கள் எடுக்கும், சில நாட்கள் எடுக்கும், சில மாதங்கள் எடுக்கும். ஸ்தோத்திரம். பல மணி நேர ஜெபங்கள் எடுக்கும், பல நாட்கள் உபவாசங்களை எடுக்கும். ஸ்தோத்திரம். உடனே கிடைக்காது. அப்போ நம்மளுடைய நீண்ட நாள் பிரயாசத்திற்கு பிறகு ஸ்தோத்திரம், அப்போ நீண்ட நாள் நம்ம நம்பிக்கைக்கு பிறகு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் காண செய்வார். அல்லேலூயா. சிலருக்கு உடனே கிடைக்கலாம். தோத்திரம். ஆமென். அதில் ஆட்சேபனை இல்லை. சிலருக்கு அது காலம் தாழ்த்தி கிடைக்கலாம், அதிலையும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அறிய வேண்டிய சத்தியம், கர்த்தர் என் நம்பிக்கைக்கு தனி முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். கர்த்தர் என் நம்பிக்கைக்கு தனி ஒரு மதிப்பை கொடுக்கிறார். கர்த்தர் என் நம்பிக்கைக்கு ஒரு தனி தன்மையை வைத்திருக்கிறார். ஆகவே என் நம்பிக்கைக்கு என்ன முடிவு உண்டு? நிச்சயமான முடிவு உண்டு. ஆமென். நம்ம நம்பிக்கை குறித்து சொல்லுகிறேன். நமக்குள்ள இருக்கிற எல்லா நம்பிக்கைக்கும் இந்த 5ஆம் மாதம் நல்ல முடிவு உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். கொடுப்பதோடு மட்டும் அல்லாமல் ஸ்தோத்திரம் இனிமேல், அதாவது இனி வரும் காலம், இனி வரும் வாழ்வு, இனி வரும் வாழ்க்கை, இனி வரும் வாழ்வில் நாம் அனைவரும் வளமானவர்களாக இருப்போம், வளமானதாக இருக்கும் என்று இந்த வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அவர் மேலும் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வசனத்தின் மேலும், யோபு 13:15 என்னை அவர் கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபு சொன்னது போல, அதே போல் நாமும் இருப்போம். நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் இரட்டத்தனையாய் நிச்சயம் நிறைவேறும். கரம் உயர்த்தி அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் மேல் நம்பிக்கை, அந்த வாக்குத்தத்தத்து மேல் நம்பிக்கையை நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அதை நமக்கு அப்படியே செய்து முடிப்பார். அங்கு 4 வார்த்தையை தோத்திரம் கொஞ்சம் அது கருமையான நேரத்தில் ஹைலைட் பண்ணி போட்டு இருக்கிறோம். அதை மீண்டும் நாம் வாசிக்கலாம். இனிமேல் தோத்திரம். இதுக்கப்புறம், இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனால் இதுக்கப்புறம் இந்த நிமிஷத்தில் இருந்து, இந்த நாளில் இருந்து, இந்த நொடி பொழுதில் இருந்து இப்போ நாம் கவனித்து கொள்ள வேண்டும். அந்த 4 வார்த்தைக்கு 4 அர்த்தம் உண்டு. ஸ்தோத்திரம். இனி வரும் காலம். அப்போ நம்ம நம்பிக்கைக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால், இனி வரும் காலம் அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம் நம்ம நம்பிக்கைக்கு ஒரு சுட்டிவேஷன் உண்டு, சூழ்நிலை உண்டு.
ஸ்தோத்திரம். நான் நம்புறேன், ஆனால் தோத்துறோம், என் சூழ்நிலையே சரியில்லை. காலம், என் நம்பிக்கைக்கு இனி வரும் காலம். தோத்துறோம். நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன், ஆனால் ஸ்தோத்திரம் எப்படி ஆகணும் தெரியல. ஸ்தோத்திரம். நான் மழை வரணும்னு எதிர்பார்க்கிறேன், ஆனால் ஸ்தோத்திரம் அக்கினி வெயில் ஆரம்பிச்சிருக்குதுன்னு ஸ்தோத்திரம் நமக்கு வானிலை சொல்லுது. ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ எப்படி நான் எதிர்பார்க்கிற மழை வரும்? நான் சூழ்நிலையை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்பிக்கை ஸ்தோத்திரம் ஒன்றை எதிர்பார்த்து இருக்கும்போது, ஆனால் சூழ்நிலை அதற்கு எதிராக இருக்கும் பொழுது எப்படி அந்த நம்பிக்கை நிறைவேறும்? அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையே கர்த்தர் நம்ம நம்பிக்கைக்காக மாற்றுவாராம். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம சூழ்நிலை நம்ம நம்பிக்கையை நிமித்தம் மாறுமாம். அது இப்போ வெயில் காய்ந்தாலும், சாதாரண வெயில் அல்ல, அக்கினி வெயிலே காய்ந்தாலும் ஸ்தோத்திரம் கர்த்தர் இதையே நமக்கு ஸ்தோத்திரம் நல்ல 4 நாளைக்கு நல்ல ஸ்தோத்திரம் மழையை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவர். ஆமென். இதுதான் சூழ்நிலை. ஆமென். நம்ம நம்பிக்கையினால நம்ம சிச்சுவேஷனை, நம்ம சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவாராம். அதுதான் இனி வரும் காலம். இரண்டாவது வார்த்தையை கவனிக்கிறோம். இனி வரும் வாழ்வு. ஆமென். இனி வரும் வாழ்வு. இப்ப இனி வரும் வாழ்வு என்று சொன்னால் என்ன? இனி வரும் வாழ்வுன்னு சொன்னா என்ன நம்ம கவனிக்கணும். ஸ்தோத்திரம். என்னங்க பாஸ்டர் 3 வார்த்தையும் ஒன்றா தான் தமிழில் போட்டுக்கிறீங்க? வாழ்வுனால ஒன்று தான், வாழ்க்கைனால ஒன்று தான், வாழ்வில்னால ஒன்று தான். கிராமர் புரிந்தவர்களுக்கு புரியும். அல்லேலூயா. ஆனால் 3மே வித்தியாசமான கோண அர்த்தத்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ரெண்டாவது, நம்ம நம்பிக்கையினாலே முதலாவது நம்ம சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறது. நம்ம நம்பிக்கை ரெண்டாவது நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதாம். ஸ்தோத்திரம். எப்படி அமைக்கிறது வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம் கல்யாண வயது அடைந்துட்டேன், இப்போ எனக்கு கல்யாணமே ஆகலை. ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம் எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு எப்போ தான் கல்யாணம் ஆகும் ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்படின்னாக்கா இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கல்யாணத்தை குறித்த உனக்குள் இருக்கிற நம்பிக்கையினால உனக்கு கல்யாணம் நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, ஆனால் எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் புத்திர பாக்கியத்துக்கு சூழ்நிலை இல்லை, வழி இல்லைன்னு மருத்துவம் சொல்லுது. மருத்துவர் சொல்கிறாரு வாய்ப்பு இல்லை என்பது தான் ஸ்தோத்திரம் டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் எனக்குள் இருக்கிற என் ஸ்தோத்திர நம்பிக்கையினால எனக்கு ஸ்தோத்திரம் பிள்ளை பேரு உண்டாகும், கற்பத்தின் கனி உண்டாகும். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இல்லாத ஒன்றை ஸ்தோத்திரம் நம்ம காணாத ஒன்றை நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் தருவார். அதுதான் இனி வரும் வாழ்க்கை. ஆமென். இனி வருகிற வாழ்க்கை இப்படி நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்கவே மாட்டேன். ஆமென். இனி வருகிற வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் இல்லாத ஒன்று, கிடைக்காத ஒன்று, வராத ஒன்று ஸ்தோத்திரம் எனக்கு வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்கள் கையில் வண்டியே இல்லையா? ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் வண்டி வாங்குறதுக்கு பிரயாசப்படுறீங்களா? முடியலையா? ஸ்தோத்திரம். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கை அதை வாங்கி கொடுக்கும். அல்லேலூயா. அதான் இனி வருகிற வாழ்க்கை. இப்போ உங்கள் கையில் வீடே இல்லையா? இனிமேல் நீங்கள் வந்து நல்ல ஒரு வீட்டை பார்க்க போகிறீங்க. ஸ்தோத்திரம். அதுதான் கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு கொடுக்கிற வாழ்க்கை. ஆமென். இல்லாததை தருவார். ஸ்தோத்திரம். அதுதான் இனி வருகிற வாழ்வு. இனி வருகிற வாழ்வு இது வரைக்கும் என்கிட்ட இல்லைங்க, ஆனால் ஸ்தோத்திரம் இதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் வருமா வருமா தெரிலங்க அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையினால அது உங்களுக்கு வரும். உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையினால அது உங்களுக்கு உண்டாகும். கிடைக்குமா கிடைக்காதான்னு தான் அதையே நினச்சி கிடக்கிறேன், அதுக்காக தான் ஜாப் பண்ணி கிடக்கிறேன், அதுக்காக தான் நான் முயற்சி எடுத்து கிடக்கிறேன். ஸ்தோத்திரம். அதோடு நிறுத்தாதீங்க. அந்த நம்பிக்கையினாலே உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ரெண்டாவது என்னது? அதுதான் ஸ்தோத்திரம் இனி வரும் வாழ்வு. அப்போ இனி வரும் வாழ்வு ஸ்தோத்திரம் இருக்கிறதாய் மாறும். ஆமென். அது எது கொடுக்கும்? நமக்குள் இருக்கிற நம்பிக்கை கொடுக்கும். மூன்றாவதுக்கு வருகிறோம். இனி வரும் வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இனி வரும் வாழ்க்கை. இனி வரும் வாழ்க்கை. என்ன பாஸ்டர்? ஸ்தோத்திரம். இனி வரும் வாழ்க்கை ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன? வார்த்தை ஒன்று தானே பாஸ்டர், உள்ள அர்த்தம் வேற, உள்ள அர்த்தம் வேற. அப்போ இனி வரும் வாழ்க்கை என்பது என்னன்னு சொன்னா ஸ்தோத்திரம்
இப்போ நீங்கள் மற்றவங்கள பார்க்குறீங்க, ஸ்தோத்திரம், அவங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே, என்கிட்ட ஒன்றும் இல்லையே. அவங்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்களே, என்கிட்ட ஒன்றும் இல்லையே. ஸ்தோத்திரம், அதாவது அவங்கள போல என்னால் இருக்க முடியலையே, அவங்கள போல என்னால் வாழ முடியலையே, இல்லை அவங்கள போல என்னால் ஸ்தோத்திரம் உயர முடியலையே அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இப்போ மூணாவது சொல்கிற இனி ஒரு வாழ்க்கை என்பது ஆண்டவர் அங்கே உள்ள எதை வைக்கிறாருன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸ்டேட்டஸை வைக்கிறார் அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. இனி உங்கள் ஸ்டேட்டஸ் நிலைமை மாறும். புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. உங்களை சுற்றி அநேக ஸ்தோத்திரம் உயர்ந்த மனிதர்கள் இருக்கலாம், மதிப்புக்குரியவர்கள் இருக்கலாம், கணத்துக்குரியவர்கள் இருக்கலாம், ஸ்தோத்திரம் பெரிய பணக்காரர்கள் இருக்கலாம், பதவி படைத்தவர்கள் இருக்கலாம், பலம் படைத்தவர்கள் இருக்கலாம், படிப்பை படைத்தவர்கள் இருக்கலாம், பட்டதாரிகள் இருக்கலாம். ஆனால் அவங்க ஈக்குவலுக்கு உங்களால் போக முடியாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் மூணாவது சொல்கிற அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு சொன்னால் நம்ம ஸ்டேட்டஸை உயர்த்துகிற வாழ்க்கை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை ஸ்தோத்திரம் கீழே உட்கார லெவலு தான்பா அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மளை சேரில் உட்கார வைக்கிற ஆளாக மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ அந்த வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்கிறது? தரம் இருக்கிறது, தராதாரம் இருக்கிறது, அதில் ஒரு கௌரவம் இருக்கிறது, அதில் ஒரு மதிப்பு இருக்கிறது, அதில் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறது. ஆமென். இது எப்படி வரும்? நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கையினால கர்த்தர் நம்ம ஸ்டேட்டஸை மாற்ற பண்ணுவாராம். ஆமென், அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை அப்போ நம்ம ஸ்தோத்திரம், ஐயோ நான் முடியாதவனாக தான் இருக்கிறேன், நான் என்ன தான் முடிய போகுது என்னால், அப்படியே கர்த்தர் விட்டுற மாட்டாராம். ஸ்தோத்திரம், நம்மளை முடிய வைக்கிற ஆளாக நம்மளை மாற்றுவார். அப்போ நம்ம ஸ்டேட்டஸ் நிலை மாறும். ஆமென். நம்மளை வாங்குகிற ஆளாக தானே கர்த்தர் வச்சிருக்கிறார், கொடுக்குற ஆளாக இன்னும் வைக்கலையே, அந்த பாக்கியத்தை நம்ம பெறலையே நம்ம நினைக்கலாம். இல்லை, ஸ்தோத்திரம், நம்ம ஸ்டேட்டஸ் மாறி நம்ம ஒரு ஆளுக்கு இல்லை 4 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்ம ஸ்டேட்டஸ் நிலை மாறும் நம்ம நம்பிக்கையில். அப்போ மூணாவது என்ன ஒரு வாழ்க்கை இருக்கிறது? ஸ்தோத்திரம், நம்ம உயர்வு வருகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, தரம் மாறுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நம்மளுடைய ஸ்தோத்திரம் தராதரம் மாறுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நம்ம ஸ்டேட்டஸ் மாறுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. சாதாரண நம்பிக்கை தானே பாஸ்டர்? நம்பிக்கைக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குதா? நம்பிக்கைக்குள்ள சூழ்நிலை மாறுது, நம்பிக்கைக்குள்ள இல்லாதது புதிதாக வருது, நம்பிக்கைக்குள்ள என் இருக்கிற நிலைமையே அப்படியே ஸ்தோத்திரம் டோட்டலாக அப்படியே மாறுது. ஒரு தோசையை திருப்பி போட்டது போல மாறுது. இப்போ நாலாவது, இனி வரும் வாழ்வில் ஸ்தோத்திரம், ஐயோ வயசாகி போச்சே, வயசான காலத்தில் உட்காந்தா யார் என்ன பார்ப்பாங்க? ஸ்தோத்திரம், ஒரு பயம் வருதா, ஒரு பதட்டம் வருதா? ஸ்தோத்திரம், யார் பார்ப்பாங்க? ஒரு பயம் வருதா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், உனக்குள் இருக்கிற நம்பிக்கையினால உன்னை ஸ்தோத்திரம் கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றுவேன், கரை சேர்ப்பேன், ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன். அல்லேலூயா. நல்லா இருக்கிறோம், திடீர்னு ஏதோ ஒரு உடம்பு முடியலன்னு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு திடீர்னு பெரிய பிரச்சனை டாக்டர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியாதுன்றாரு. இப்போ கேட்ட உடனே ஐயோயோ, நானே தனிக்கட்ட, ஒண்டிக்கட்ட, யாரும் இல்லாதவன், உதவி இல்லாதவன், நாதி இல்லாதவன், ஸ்தோத்திரம், என்னை யாரும் நல்லா இருக்கும்போதவே பார்க்க வர மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க, இந்த நேரத்தில் டாக்டர் எப்படி சொல்லிட்டாரு, இப்போ இதுக்கப்புறம் என் கதி என்ன ஆகும்? ஆமாம், இனி ஒரு வாழ்வு புரியலையே, எப்படி பதட்டம் இருக்கும் நமக்கு இப்படி ஒரு கேள்விப்பட்டா நம்ம. ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள் இருக்கிற நம்பிக்கையினால ஸ்தோத்திரம் உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன். அல்லேலூயா. உனக்கு நான் துணையாக இருப்பேன். அப்போ நாலாவது வாழ்வில் ஸ்தோத்திரம், நம்ம வாழ்வில் ஸ்தோத்திரம் திடீர்னு நம்ம ஸ்தோத்திரம் ஒரு ஆபத்தை சந்திக்கிறோம், ஒரு நெருக்கத்தை சந்திக்கிறோம், ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம், இதுக்கப்புறம் நமக்கு என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னாக்கா அந்த இடத்த தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு நிலை உனக்கு வந்தாலும், நிர்பந்தம் நமக்கு வந்தாலும், அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறி நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணையாக இருப்பேன். அல்லேலூயா. உன் நம்பிக்கையினால ஸ்தோத்திரம் நான் உன்னை நடத்துவேன், அதனால் உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இனி வர வாழ்க்கை எப்படியோ
திடீர்னு நம்ம நல்லா இருக்கிறோம், தோத்துறோம். திடீர்னு முக்கியமான ஒருவர் நம்ம குடும்பத்தில் தவறி விட்டால், தோத்துற ஒரு மரணத்தை சந்திக்க நேரிட்டால், நம்ம எதிர்பார்ப்பை மீறி, அதாவது எதிர்பார்க்காத ஒரு காரியம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது, திடீர்னு நடக்குது. ஸ்தோத்திரம். என்ன, ஐயோ நான் எப்படிலாம் நினச்சிருந்தேன், ஆனால் கடைசியில் இப்படி நடந்து போச்சே அப்படின்னும் போது இப்போ அடுத்து ஒரு கேள்விக்குறி அங்கே உண்டாகுது பார்த்தீங்களா? அதான் சொல்கிறார் 4வது, இனி வரும் வாழ்வில் தோத்திரம் உன் நம்பிக்கையில் ஒரு பெரிய வெற்றி உண்டு. அல்லேலூயா. இனிமே தோத்திரம் உனக்குள் இருக்கிற அந்த நம்பிக்கை தான் அப்படிப்பட்ட நிர்பந்தத்தின் சூழ்நிலையிலும் நடத்தும் மகனே மகளே என்று ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? இனி வரும் காலம்னா என்ன? நம்ம சுச்சுவேஷன், தோத்திரம், நம்ம சூழ்நிலை, நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, நம்ம நிலையின் சூழ்நிலை, நம்ம நிலைப்பாட்டின் சூழ்நிலை, நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலை, குடும்பத்தின் சூழ்நிலை, நம்ம நம்பிக்கை மாற்றி அமைக்கும். ஆமென். இனி வரும் வாழ்வு தோத்திரம். இப்படி தான் இருப்பேனா? கர்த்தர் சீக்கிரம் ஒன்றும் அற்புதம் செய்ய மாட்டாரா? நடக்காதா? ஏங்கறீங்களா? தவிக்கிறீங்களா? கர்த்தர் புதுசாக ஒன்றதை செய்வார். அல்லேலூயா. தோத்திரம். இனி வரும் வாழ்க்கை அது எப்படி இருக்கும்? என் ஸ்டேட்டஸ் மாறும், நாளுக்கு நாள் மாறும், வருஷத்துக்கு வருஷம் மாறும். அல்லேலூயா. ஒரே மாதிரி இருக்காது. தோத்திரம். கர்த்தர் என்னை நடத்துகிற விதம் வித்தியாசம் ஆகும். என்னுடைய ஸ்தோத்திரம், என்னுடைய உயர்வு மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கடைசி 4வது வருகிறோம். இனி வரும் வாழ்வில் நான் எப்படி இருப்பேன்? இனி வரும் வாழ்வு என்பது நிச்சயம் இல்லாதது, நிரந்தரம் இல்லாதது. ஆனால் நான் எப்படி இருப்பேன்? என் நம்பிக்கையினால நான் நல்லா இருப்பேன், ஓஹோன்னு இருப்பேன். அல்லேலூயா. இப்போ புரிந்து விட்டதுங்களா? தோத்திரம். கர்த்தர் அப்போ இந்த 4 வித வாழ்க்கையை நம்ம நம்பிக்கையில் வச்சிருக்கிறார். இது 4 வித வாழ்க்கையை சந்திக்காத ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கவே முடியாது, தன் மரணத்தை சந்திக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனிதனை சூழ்நிலை ஸ்தோத்திரம் ஆளுகை செய்யும். ஒரு மனிதனை ஸ்தோத்திரம் ஒரு காரியம் நடக்கலையேன்னு ஏகுகிற ஒரு நிலையில் தள்ளப்படுவாங்க. தோத்துரும். ஒரு மனிதனை தோத்துரும், என் நிலைமை, என் ஸ்டேட்டஸ் எப்பப்பா மாறும், இன்னமும் நான் பஞ்சத்தில் இருக்கிறேனே, இன்னமும் நான் கடத்தில் இருக்கிறேன், இன்னமும் நான் தோத்துரும் இல்லாதல இருக்கிறேனே, இன்னமும் வறுமையில் இருக்கிறேனே, தோத்துரும் இன்னமும் நான் ஆசீர்வாதமாக இல்லையா, அவங்கள பாரு எப்படி இருக்கிறேன், இவங்கள பாரு எப்படி இருக்கிறாங்க, அவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க, நான் பாரு எப்படி இருக்கிறேன். தோத்துரும். 4வது, இனி வரும் வாழ்வு. அவ்வளோதான். யாரை நம்புறது? இந்த 4 காலகட்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வரும். ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் நம்ம இருப்போம். இப்போ அந்த 4 காலகட்டத்தில் நீங்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க என்பதை இப்போ நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சூழ்நிலையினுடைய கட்டாயத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? இல்லை ஸ்தோத்திரம் எதுவுமே நடக்கலையாப்பா, தடைப்பட்டு தாமதமாகி கொண்டு கிடக்கிறதே, நடக்குமா எனக்கு நடக்காதாப்பா அப்படின்ற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா? இல்லை 3வது, இனி வரும் வாழ்க்கை, என் வாழ்க்கை அவ்வளோதானா? இல்லை உயருமா உயராதா, மாறுமா மாறாதா, பெருகுமா பெருகாதா, ஆசீர்வாதம் அடையுமா அடையாதா? இப்போ 3வது கேட்டகரி ஸ்டேட்டஸில் தோத்துறோம். என்னை சுற்றிக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, என் குடும்பத்தாரெலாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் எப்படி இருக்கிறேன்னு. இப்போ 3வது நிலையில் யார் இருக்கிறீங்க? தோத்துறோம். 4வது நிலை, இனிமையா வாழ்க்கை எப்படின்னு தெரியலையே, கேள்விக்குறி. தோத்துறோம். இந்த 4 காலகட்டத்தை கடக்காமல் ஒரு மனிதன் வாழ்க்கையை முடிக்கவே முடியாது, வாழ்நாள் முடியாது, மரணத்தை சந்திக்கவும் முடியாது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ இப்போ அந்த இடத்துல உங்கள் நம்பிக்கை தான் அதற்கு பதில் கொடுக்கும் என்பது தான் வாக்குத்தத்தம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இந்த இடத்துல சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு யாருடைய நம்பிக்கை விடை கொடுக்கும், யாருடைய நம்பிக்கை தோத்திர பதில் கொடுக்கும், யாருடைய நம்பிக்கை அற்புதம் செய்யும், யாருடைய நம்பிக்கை உயர்த்தோ, யாருடைய நம்பிக்கை மேன்மைப்படுத்தோ, யாருடைய நம்பிக்கையில் பெரிய ஸ்தோத்திரம் மாற்றம் உண்டு அப்படின்னாக்கா நமக்குள் இருக்கிற நம்ம நம்பிக்கையினால தான் இவைகள் அனைத்தும் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் அதை செய்து முடிப்பா, கர்த்தர் அதை செய்து முடிப்பா. இப்பொழுது ஸ்தோத்திரம் என்னோடு கூட சேர்ந்து ஸ்தோத்திரம் ஒரு 4 வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஒரு 4 வசனத்தை வாசிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கும் முடிவுகள். ஸ்தோத்திரம் சங்கீதம் 37:5 ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 37:5 கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட முடிவு கிடைக்கும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம்
ம் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 37:5 அழகாய் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற ஸ்தோத்திரம் முதல் முடிவு என்ன முடிவு என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அவரவருடைய காரியங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்குமாம். கர்த்தரையே நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. நான் கர்த்தரை தாங்க நம்பிக்கொண்டு இருக்கிறேன், கர்த்தரை தாங்க சார்ந்து இருக்கிறேன், கர்த்தரை மட்டும்தாங்க நான் ஸ்தோத்திரம் முன்னாடி வச்சிருக்கிறேன், கர்த்தரை தவிர வேற ஒருவர் வைக்கலங்க, கர்த்தரை தவிர்த்து வேற எதையும் நான் நம்பலைங்க, ஆண்டவரை விட்டு நான் வேற யாரையும் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு நாம் ஒவ்வொரு காரியத்துக்கும், சின்ன காரியத்துக்கும், பெரிய காரியத்துக்கும், குடும்ப காரியத்துக்கும், பிள்ளைங்க காரியத்துக்கும், நம்ம காரியத்துக்கும், ஸ்தோத்திரம் வேலை காரியத்துக்கும், குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு விசேஷ காரியத்துக்கும், என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் தாங்க, ஆண்டவர் தாங்க, தேவன் தாங்க, எசப்பா, அப்பா, ஆவியானவரே நீங்கள் தான்ப்பா அப்படின்னு ஆண்டவரை முன்னாடி நம்ம வைக்க 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 நம்ப 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 நம்ம நம்பிக்கையை, ஸ்தோத்திரம், அந்த நம்பிக்கைக்குரிய காரியத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் வாய்க்க பண்ணுகிறாராம். அல்லேலூயா. அப்போ நம்ம காரியங்களுக்கு எல்லாம் நல்ல முடிவு உண்டாம். ஆமென். கர்த்தரை நம்பும் போது அப்போ நமக்கு என்ன முடிவை தருகிறார்? நம்ம எல்லாவித காரியத்திற்கும், ஸ்தோத்திரம், ஆங்கிலத்தில் ஆல் த திங்ஸ் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எத்தனை காரியமாக இருந்தாலும் எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் நல்ல முடிவை நமக்கு வைத்திருக்கிறாராம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த 5ஆம் மாதத்தில் நீங்கள் எதை செய்ய நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் நல்ல முடிவை தருவார். இந்த 5ஆம் மாதத்தில் நீங்கள் எதை செய்ய பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, எதை சென்ன ஸ்தோத்திரம் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்களோ, எதை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக திட்டமிட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு உங்கள் நம்பிக்கையினால் நல்ல முடிவு உண்டு. ஆமென், அல்லேலூயா. ஒரு நல்ல முடிவை உங்கள் வாழ்க்கைக்குரிய காரியத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார், ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார், ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். கர்த்தரை நம்பி இருக்கிற மனிதனுடைய காரியம் அது நல்ல ஸ்தோத்திர முடிவை பெறுகிற ஒரு காரியம். கர்த்தரை மேலே தாங்க நம்பி இருக்கிறேன், கர்த்தரை தாங்க நான் முன்னாடி வச்சிருக்கிறேன், அவரை வச்சு செய்கிற ஒரு காரியமோ ஸ்தோத்திரம் அது முடியாத போகாது, முடிவு இல்லாத போகாது. அதற்கு நல்ல முடிவு உண்டு, நல்ல முடிவு உண்டு. ஆமென், அல்லேலூயா. 2வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி ஸ்தோத்திரம் செய்கிற எந்த மனிதனுக்கும் கர்த்தர் 2வது ஒரு நல்ல முடிவை கொடுக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து 5வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18:5 நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18:5 ஒருவர் நாம் வாசிப்போம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் ஸ்தோத்திரம் ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கையில் இந்த எசேக்கியா ராஜாவை தவிர்த்து அவனுக்கு முன்னாடியே ஒருத்தரம் இல்லையா, அவனுக்கு பின்னாடியே ஒருத்தரம் இல்லையா. ஸ்தோத்திரம். அதனால் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் அவனுக்கு காரியத்தை அனுகூலமாக்கினாராம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அல்லேலூயா. எங்கே போகிறானோ, எதை செய்கிறானோ, என்ன பண்ணுறானோ, எதை கையை வைக்கிறானோ எல்லாத்தையும் ஆண்டவர் ஓகே பண்ணுறாரு. எல்லாம் சக்ஸஸ், எல்லாம் வெற்றி, எல்லாம் ஜெயம். ஆமென். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மேலே நாம் ஸ்தோத்திர நம்பிக்கையை வச்சுட்டா, கர்த்தரை நாம் நம்பி இருக்கிற ஆளாக இருந்தால் நாம் எதை பண்ணாலும் கர்த்தர் நமக்கு சாங்ஷன் பண்ணிடுறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் ஓகே. ஸ்தோத்திரம். எதுக்கும் கர்த்தர் தடை போடல. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அனுகூலமான முடிவை கர்த்தர் கொடுப்பார். 2வது. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு என்ன முடிவு? அனுகூலமான முடிவு. தடை கிடையாது. நான் நம்புகிறேன், என் நம்பிக்கைக்கு தடையே கிடையாது. உறுதியான
உறுதியான நம்பிக்கை. தோத்திரம். என் நம்பிக்கையில் தோத்திரம் தடையே கிடையாதுங்க. நான் நம்புகிறேன், என் கர்த்தர் செய்வார். இப்போ எசேக்கியா ராஜாவை கூப்பிட்டு கேட்டால் என்ன சொல்லுவார்? என் நம்பிக்கையில் கர்த்தர் எனக்கு தடை வச்சதே இல்லை, என் நம்பிக்கையை கர்த்தர் செய்யாத போனதே இல்லை, என் நம்பிக்கையில் நான் தோற்று போனதே இல்லை. இதான் எசேக்கியா ராஜா சொல்லுவார். அல்லேலூயா, ஆமென். அப்போ அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கைகள்லாம் இந்த 5ஆம் மாதம் ஒரு அனுகூலத்தை நாம் பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உண்டாக செய்வார். கர்த்தர் நமக்கு ஒரு அனுகூலத்தை ஸ்தோத்திரம் அவர் தருவார். நம்ம நம்பிக்கைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஓகே தரேன், செய்யறேன், கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கொடுத்து விடுவார். அல்லேலூயா, ஆமென். நம்ம காரியங்கள் எல்லாம் சக்சஸாக முடியும். அவனுக்கு எல்லாம் அனுகூலமாயிற்று. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை நம்புகிற மனிதனோடு கூட வசனம் அழகா சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருந்தார். யாரு கூட இருந்தார்? அவனோடு இருந்தார். அவன் போகிற இடத்துலலாம் அவன் கூட இருந்தார். தோத்திரம். அப்போ கர்த்தர் நம்மளை நம்பி 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 நம்ம போகிறோன்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை தாட்சி அடைய விட மாட்டார். அதான சங்கீதம் 34:10 சொல்லுகிறது. தோத்திரம். கர்த்தர் அதை அப்படியே செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். அல்லேலூயா, தோத்திரம். சிங்க குட்டிகள் தாட்சி இருந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் அது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையவே குறையாது. ஏன்னா அது ஸ்தோத்திரம் அவரை நம்பி இருக்குது, மேய்ப்பனை நம்பி இருக்குது, தகப்பனை நம்பி இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால் ஏற்ற நேரத்தில் எங்கே தண்ணியை காட்டணும், எங்கே புல்லுள்ள மேய்ச்சலில் மேய்க்கணும், எங்கே ஸ்தோத்திரம் ஒரு நிழல் அண்டை கொண்டு போய் நிறுத்தணும் என்பதை கர்த்தர் அழகா நேர்த்தியாக சிறப்பாக செம்மையாக அவர் செய்வார். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறார். நம்ம நம்புகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம நம்புகிற கர்த்தர் நமக்கு அனுகூலத்தை உண்டாக்குகிறார். நம்ம காரியம் தோல்வி இல்லை, நம்ம காரியம் தோற்று போகாது. தோத்துறோம். நம்ம காரியத்தை, நம்ம சூழ்நிலையை நம்ம பார்க்கவே வேண்டாம். நம்ம நம்பிக்கையை மட்டுமே பார்ப்போம். இழந்து போன நம்பிக்கை, இருக்கிற நம்பிக்கை, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை. ஆமென். 3 இடத்திலும் கர்த்தர் இருக்கிறார். இந்த 3 நம்பிக்கையிலும் கர்த்தர் நமக்கு முதலாவது அவரை நம்புகிறவர்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணி நல்ல முடிவை கொடுப்பார். 2வது ஸ்தோத்திரம் அனுகூலத்தை உண்டாக்கி நல்ல முடிவை கர்த்தர் கொடுப்பார். 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் சங்கீதம் 37:10 சொல்லுகிறது. சங்கீதம் அதே 37:40 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கடைசி வசனம் அது சங்கீதத்தில் 37:40. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற 3வது முடிவு. முதல் முடிவு என்ன முடிவு? கர்த்தரை நம்புகிறவர்களின் காரியங்களுக்கு நல்ல முடிவு. ஆமென். 2வது என்ன முடிவை தருகிறார்? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அனுகூலமான முடிவை கொடுக்கிறார். நமக்கு தான் சாதகம், நமக்கு தான் சப்போர்ட்டு, நம்ம பக்கம்தான் கர்த்தர். எப்பவுமே நமக்கு தான் வெற்றி, நமக்கு தான் ஜெயம், நமக்கு கூட தான் அவர் இருந்து சாதகமாக நிற்பார். அல்லேலூயா. நல்ல முடிவு உண்டாகும். அப்போ 3வது கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு என்ன முடிவு கிடைக்கும்? வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 40வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறோம். சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அப்போ 3வது கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு என்ன முடிவு கிடைக்கும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம் கெடுதியில் இருந்து நல்ல முடிவு கிடைக்கும். கெடுதி, தோத்திரம். நமக்கு எப்பவுமே தீங்கு செய்கிற ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். தோத்திரம். நமக்கு எப்பவுமே தோத்திரம் எதனா ஒரு தீமையை விளைவிக்கிற கூட்டம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் அமைதியாக போய்கிட்டு இருப்போம். நாம் தோத்திரம் நம்ம வேலையை கவனிச்சுட்டு நாம் சிவனேன்னு போய்கொண்டு இருப்போம். நாம் தோத்திரம் நம்ம காரியங்களை பார்த்துட்டு நாம் தோத்திரம் நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்மளுடைய ஸ்தோத்திரம் பிள்ளைகள் உண்டு, நம்மை சுற்றிய காரியங்கள் உண்டு என்று நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். நாம் எந்த சோழிக்கும் நம்ம போக மாட்டோம். தோத்திரம். ஆனால் நம்மளை வீணாகவே தோத்திரம் நம்ம பேரை சொல்லி, நம்மளை பற்றி பேசி, நம்மளை காரியங்களில் தலையிட்டு இன்னொரு ஆள் தோத்திரம் நமக்கு பலவிதமான கெடுதியை உண்டாக்குவாங்க. கெடுதியை உண்டாக்குவாங்க.
அப்போ கர்த்தர் அந்த கெடுதிக்கு நல்ல முடிவை கர்த்தர் கொடுப்பாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் வசனம் அழகா சொல்லுகிறது, நீங்க நீதி செய்து துன்பப்பட்டா நீங்க எப்படி இருப்பீங்க? பாக்கியவானா இருப்பீங்க. நீங்க நல்லது செஞ்சீங்க, ஆனால் தோத்துறோம் நீங்கள் நன்மை செஞ்சு நீங்கள் இதை ஸ்தோத்திரம் நீங்கள் துன்பப்படுறீங்களா, உங்களை ஒருத்தவங்க உபத்திரப்படுத்துகிறாங்களா, உங்களை ஒருத்தவங்க நெருக்கப்படுத்துகிறாங்களா, நீங்கள் பாக்கியவானாக இருப்பீங்க. அப்போது கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கெடுதியில் இருந்து நல்ல முடிவை கர்த்தர் கொடுப்பார். நான் ஆண்டவரை தான் பார்க்குறேன், நான் அவங்கள பற்றி ஒன்றும் சொல்லலை, நான் இவங்களை பற்றி ஒன்றும் பேசலை, நான் அவங்களுக்கு ஒரு தீமையும் நினைக்கலை, இவங்களுக்கு நான் ஒரு கெட்டதையும் நான் செய்யலை, ஒரு நாளும் நான் அவங்களை கெட்டது கூட நினைக்கல. ஆனால் பாருங்களேன், சில நேரத்தில் சில ஆட்கள் நமக்கு பயங்கரமாக நம்மளை குறித்து தோத்துறோம் தீமையை செய்வாங்க, தீமையை பேசுவாங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் நான் உத்தமன், நான் பரிசுத்தவான், நான் எதுவுமே பண்ணலை, மறுபடியும் அடுத்த படியும் போடுவாங்க. என் மேலே தேவையில்லாத இவங்க குற்றத்தை சுமத்துறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டும் கடைசியில் என்ன செய்வாங்க? நான் ஒன்றுமே பண்ணலைங்க, பாருங்கள் என்ன போய் இதெல்லாம் பண்ணன்னு சொல்லி ஏன் மேலே படியை சொல்கிறாங்கன்னு கடைசியில் என்ன பண்ணுவாங்க? அந்த படியும் மீண்டும் போடுவாங்க நம்ம மேலேயே. அல்லேலூயா. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. 40வது வசனம் மீண்டும் அந்த பிற்பகுதியை வாசிக்கிறோம், தோத்துறோம், பிற்பகுதியை வாசிக்கிறோம். அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்பு வித்து ரட்சிப்பா. தோத்துறோம். கெடுதி செய்கிறவன் துன்மார்க்க, நல்லது செய்கிறவன் இல்லை, நமக்கு பிரச்சனை உண்டாக்குகிறவன், நமக்கு ரொம்ப விளைவை உண்டாக்குகிறவன். தோத்துறோம் நம்ம மதிப்பை தோத்துறோம், நம்ம இடத்துல நம்ம சமுதாயத்தில் 4 பேர் முன்னாடி நம்மளை தோத்துறோம் கெட்டவர்களாக மாற்றி அமைக்கிறவன். இன்னைக்கு தோத்துறோம். நீங்கள் தோத்துறோம் மனதில் பதித்து கொள்ளுங்க, உங்கள் சிந்தையில் பதித்து கொள்ளுங்க. நீங்கள் எந்த இடமா இருந்தாலும் சரி, சொந்த பந்த உறவாக இருந்தாலும் சரி, சொந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வசிக்கிற உங்கள் தெருவாக இருந்தாலும் சரி, உங்கள் சுற்றி அண்டை வீடுகளாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஊருக்குள்ளே இருந்தாலும் சரி, எந்த இடத்த உங்களுக்கு யார் எதை கெடுக்க நினைத்தாலும், கெடுதி செய்ய நினைத்தாலும் தோத்துறோம் கர்த்தர் உங்களுக்கு தான் முடிவை நல்லதாக்குவார். ஆமென். சாதகமாக்குவார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தீமை அவங்க விளைவிக்க செஞ்சாலும் சரி, என்ன காரியத்தை உங்களுக்கு கெடுக்க நினைத்தாலும் கெடுதியில் நல்ல முடிவை கர்த்தர் கொடுப்பாராம். நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அதனால் யாருக்கு தான் கர்த்தர் முடிவை சாதகமாக்குவார்? அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு முடிவை சாதகமாக்குவார். அல்லேலூயா. என்ன சொன்னாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்ன ஸ்தோத்திரம் அப்படி நடக்காதது நடந்தது போல சித்தரித்தாலும் சரி, இல்லாததை இருக்கிறத போல் அப்படியே தோத்துறோம் ஒரு காரியத்தை உருவாக்கினாலும் சரி, தோத்துறோம் அந்த ஆயுதத்தை கர்த்தர் வாய்க்காத போக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். தோத்துறோம் நம்ம பண்ணாததை பண்ணன்னு சொன்னாலும் சரி, நமக்கு என்ன வித கெடுதியை ஏற்படுத்தினாலும் சரி, கர்த்தர் அந்த கெடுதிக்கு நல்ல முடிவை தான் உண்டாக்குவா. அந்த பாதகத்துக்கு நல்ல சாதகத்தை தான் கர்த்தர் உண்டாக்குவா. அந்த துன்மார்க்கத்துக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் உருவாக்குவா. அந்த ஸ்தோத்திரம் கெட்ட செயல்களுக்கு கர்த்தர் நற்செயலாக தான் நமக்கு சாதகமாக செஞ்சு நிற்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ யாருக்கு நல்ல முடிவு? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கெடுதியிலே நல்ல முடிவு. எனக்கு கெட்டது வருதா, கெட்டது செய்கிறாங்களா, தோத்திரம் என்ன குறித்து தவறாக பேசுகிறாங்களா, அநியாயம் பேசுகிறாங்களா, அக்கிரமம் பேசுகிறாங்களா, என்ன குறித்து விட்டு கொடுத்து பேசுகிறாங்களா, தாழ்த்தி பேசுகிறாங்களா, தரமட்டத்துக்கு போட்டு காலில் மிதித்து பேசுகிறாங்களா, பரவாயில்லையா, தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு நல்ல முடிவு உண்டு. ஆமென். 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 வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த துன்மார்க்கன் அவர்களுடைய கைக்கு கர்த்தர் என்னை தப்புவித்து ரட்சிப்பா. அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம நம்பி இருக்கும்போது எத்தனை துன்மார்க்கம் வந்தாலும், எத்தனை துன்மார்க்க தனங்கள் வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்ம பக்கம் நிற்பார், நம்ம கூட நிற்பார், நமக்கு நல்ல முடிவை உண்டாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமான ஸ்தோத்திரம் நல்ல முடிவை நமக்கு கொடுப்பார். கடைசி 4வது கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற 4வது முடிவு என்ன முடிவு? யோபுவின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 13:15 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். யோபு 13:15. இது ஒரு வைராக்கியமான ஒரு நம்பிக்கை. ஸ்தோத்திரம். சாதாரண நம்பிக்கை இல்லை, இது எந்த நம்பிக்கையும் ஒப்பிடவே முடியாது. பயங்கரமான நம்பிக்கை இது. ஸ்தோத்திரம்.
13, 15 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். யோபு 13, 15 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். மீண்டும் வாசிக்கலாமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபுவினுடைய காரியம் நமக்கு தெரியும், சம்பவம் நமக்கு தெரியும், சூழ்நிலை நமக்கு தெரியும். ஆனால் ஸ்தோத்திரம், நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கும் முடிவு. அப்போ யோபுவினுடைய வாழ்க்கை பற்றி நம்ம அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். யோபு எப்படி நம்புறான் கர்த்தரை? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபுவினுடைய முடிவு எப்படி இருக்கிறது? அவன் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் அவனுக்கு இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தா. யோபு 42, 10 தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். யோபு 42, 2 சொல்லுகிறது, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ என்ன காரியம் விளங்குகிறது? கர்த்தரை நம்பி இருக்கிற மனிதனுக்கு நல்ல முடிவு உண்டு. அல்லேலூயா. அப்போ 4வது முடிவு என்ன முடிவு? ஸ்தோத்திரம். 4வது முடிவு என்ன முடிவு? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு உபத்திரவத்தில் நல்ல முடிவு. அல்லேலூயா. வாழ்க்கையில் உபத்திரவம் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக உபத்திரவம் இல்லாமல் இருக்காது. அதுலேயும் நான் குறிப்பாக சொல்கிறேன். ஸ்தோத்திரம். சபைக்கு வருகிறவர்களுக்கு ஸ்தோத்திரம் ஒரு உபத்திரவம் இருக்கும். ஜெபம் பண்ணுறவங்களுக்கு ஒரு உபத்திரவம் இருக்கும். ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஒரு உபத்திரவம் இருக்கும். சத்தியத்தின்படி வாழ நினைக்கிறவங்களுக்கு ஒரு உபத்திரவம் இருக்கும். வேதத்தை சரியாக வாசிக்கிறவர்களுக்கு ஒரு உபத்திரவம் இருக்கும். பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு உபத்திரவம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தேவனுக்குரிய காரியம். ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணணும்னு இப்போ நம்ம ஜெபம் பண்ண பார்த்தீங்களா? இதை நம்ம இறங்கி செஞ்சு பாருங்களேன், ஒரு உபத்திரவத்தை சந்திப்பீங்க. ஆனால் அந்த உபத்திரவத்தை நம்ம அதை சவாலாக சந்திக்கணும். அப்போ தான் நம்ம மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு ஊழியத்தை இறங்கி செஞ்சு பாருங்களேன், அங்கே ஒரு சோத்திர உபத்திரவம் இருக்கும். நாம் தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு உபவாசம் இருக்கலாம். நீங்கள் சவாலாக எடுத்து பாருங்களேன். தோத்திரம். அன்றைக்கி சாயந்தரமே தோத்திரம். ஏக்கா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா அப்படியே ஒரு பக்கெட்டு பிரியாணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்தாக்கா பாதி பிரியாணி நீ சாப்பிடுக்கான்னு கொடுப்பாங்க. அல்லேலூயா. சோதனை வரும். ஆமாம், அது உபவாசத்துக்கான சோதனை. தோத்திரம். இதே மாதிரி நம்ம ஒரு காரியத்தை நான் பரிசுத்தமாக இருக்குன்னு யோசிப்ப மாதிரி நம்ம முடிவு எடுத்து பார்ப்பேன். தோத்திரம். அன்னைக்கு தான் நமக்கு தோத்திரம் அப்படியே பாவத்தை செய்கிறதுக்குன்னு ஒரு வழி ஸ்தோத்திரம் அப்படியே நமக்கு பெருசாக பெரிய வழியாக திறந்திருக்கும். எப்படி தோத்திரம்? ஆண்டவர் வாமையில் சொன்ன மாதிரி தோத்திரம் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்குதுன்னு சொன்னார் பார். அந்த மாதிரி தோத்திரம் விசாலமாக திறந்துருக்கும். நம்ம ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு எதனா ஒரு காரியத்தை செய்ய நினச்சி பாருங்கள, அந்த வழியில் ஸ்தோத்திரம் பெரிய தடுக்கலும், பெரிய பள்ளமும், பெரிய மேடும், பெரிய கற்களும், பெரிய முற்களும் நிறைய கிடக்கும், நிறைய இருக்கும். தோத்திரம். அப்போ இந்த யோபனுடைய வாழ்க்கை என்ன வந்தாலும் என்னை கொன்று போட்டா கூட நான் அவரை தான் நான் நம்புவேன் அப்படின்னு ஒருத்தர் பின்னாடி போகிறான். தோத்திரம். ஆனால் கொஞ்சம் நெஞ்சமான உபத்திரவமா, கொஞ்சம் நெஞ்சமான வேதனையா, கொஞ்சம் நெஞ்சமான அவர் வாழ்க்கையில் அவமானமா, நிந்தையா, கண்ணீரா, வியாதியா, ஸ்தோத்திரம், புண்ணா, வலியா, சிரங்கா, நடுத்தெருவா, கொஞ்சம் நெஞ்சமா, அவ்வளோ உபத்திரவம். ஆனாலும் முடிவு எப்படி மாறினது? இரட்டத்தனையான பலனை மாறினது. ஆனால் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ கர்த்தரை நம்புகிறவர்களுடைய முடிவு எப்படி தான் இருக்கும்? முன்னாடி மாதிரி இருக்காது. அதான் நான் ஸ்தோத்திரம் நியூஸ் லெட்டர் வாசிக்கும் போது நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? நம்ம நம்பிக்கை ஸ்தோத்திரம் நம்ம முன்னாடி இருந்த மாதிரியே இருக்க மாட்டோம். நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை எந்த உபத்திரவம் வந்தாலும் வா பார்த்துக்கலாம், நம்ம நிற்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கோலியாத் அங்கே என்னதான் ஸ்தோத்திரம் பெலிஸ்தரின் பாளையத்தில் இருந்து இஸ்ரவேலின் பாளையத்தை நோக்கி இப்போ கோலியாத்தை சொல்கிறா, ஏய் உங்கள் பாளையத்தில் எவனாகில ஒண்டிக்கொண்டு என்னோடு கூட சண்டை போட நல்ல ஆம்பளை இருந்தால் வாடான்னு சொல்லி கூப்பிட்றான். உண்மைதானா? ஸ்தோத்திரம்.
என் கூட ஒண்டிக்கு ஒண்டி மோதி மோதி பார்க்க எவனாகிலும் இஸ்ரவேல் பாளையத்தில் இருந்தா வா மோதிப்பார் அப்படின்னு கோலியாத்தை கூப்பிடுறான். ஆனால் இஸ்ரவேல் பாளையத்திலேருந்து ஒருவரும் வரல. எல்லாம் பயந்து போய் திகைத்து போய் பார்க்குறாங்க. ஐயோயோ எப்போ கோலியாத்து பயங்கரமாக இருக்கிறான், வாட்டச்சாட்டமாக இருக்கிறான், இவன் கூப்பிட்றான்னு நம்ம என்ன பண்ண முடியாது, வீராப்பா போயிட முடியாது. அவன் போனான் அப்படி சுற்றி இப்படி என்ன பண்ணுறான், அப்படி யானை வந்து தும்பி கையில் போட்டு சுற்றி காலில் மிதிக்குதா அந்த மாதிரி போட்டு மிதிச்சிடுவான். அவனை பார்த்தா அப்படியே பயங்கரமாக இருக்கிறான், ஆக்ரோஷமாக இருக்கிறான், பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. ஒருத்தரும் வரலை. ஆனால் தோத்துறோம் இம்மா தொண்டுக்குள்ள பையன் மாதிரி தோத்துறோம் தாவிது போகிறான். ஒரு ஜோல்னா பையன் மாட்டிக்கின்னு தோத்துறோம், ஒரு 5 கல்லுத்திக்கு போட்டுக்கின்னு தோத்துறோம், இதோ வரேன்ப்பா அப்படின்னு போகிறான். பார்த்தீங்களா தோத்துறோம். அதுதான் நம்பிக்கையை தோத்துறோம் எந்த மனிதனுக்குள்ள இருக்குதோ. ஆனால் அது எதிர்க்க இருக்கிற மனிதன் எப்பேர் பெரிய ஆக்ரோஷமான ஸ்தோத்திரம் மனிதனாக இருந்தாலும் சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்குள்ள ஸ்தோத்திரம் இந்த 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 உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துட்டா ஸ்தோத்திரம் எப்பேற்பட்ட சூழ்நிலையை நம்ம மேற்கொள்ளுவோம். ஆமாம், எப்பேற்பட்ட உபத்திரவத்தையும் மேற்கொள்ளுவோம், எப்பேற்பட்ட பாடுகளையும் மேற்கொள்ளுவோம். அப்போ யோபு சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டால் நம்ம நம்பிக்கையாக இருப்பேன். அவன் முடிவு என்ன? ஸ்தோத்திரம் உபத்திரவத்துக்கு நல்ல முடிவு, பாடுகளுக்கு நல்ல முடிவு, அவன் கண்ணீருக்கு நல்ல முடிவு, அவன் இழப்புக்கு நல்ல முடிவு, அவனுடைய ஸ்தோத்திரம் வியாதிக்கு நல்ல முடிவு, அவனுடைய ஸ்தோத்திரம் நிந்தைக்கு நல்ல முடிவு, அவமானத்துக்கு நல்ல முடிவு, அவன் வெட்கத்துக்கு நல்ல முடிவு. ஸ்தோத்திரம் அவன் எதையெல்லாம் ஸ்தோத்திரம் இழந்து போனானோ எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெரும்படியான நல்ல முடிவை பெற்றான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம் நம்ம நம்ப 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 ஆண்டவரை பின்தொடர்ந்து போக 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 1000 தடை வரும். யோபுக்கு வந்தது போல. சும்மாவா விட்டாங்க? ஸ்தோத்திரம் இடையில அந்த நண்பர் வராரு, இதை சொல்றாரு, இந்த நண்பர் வராரு, இதை சொல்றாரு, அடுத்த நண்பர் வராரு, அவர் பேசுறாரு. கொஞ்சமா அவரை ஸ்தோத்திரம் சும்மா இருக்க வச்ச விட்டாங்களா? நிம்மதியாக இருக்க வச்ச விட்டாங்களா? படுத்து தூங்க கூட விடலை. ஸ்தோத்திரம் சில நேரத்தில் நம்ம உபத்திரவங்கள் அப்படி வந்து கொண்டே இருக்கும். நம்மளை தூங்க விடாத பண்ண வரும், தூங்க விடாத பண்ண அப்படி வரும். அமைதியாக நல்லா இருப்போம். திடீர்னு பார்த்தா யாருன்னா எதனா சொல்லிட்டு ஒரு வாரத்தில் நம்மளை உடச்சிட்டு போய் நேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு அது சாதாரணமாக தெரியும். நான் என்ன பெருசாக கேட்டுட்டேன், நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. தோத்துறோம். ஆனால் தோத்துறோம் அதனால் யார் அந்த வார்த்தைக்கு சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க என்பது தான் தோத்துறோம் விஷயம். தோத்துறோம் சொல்லிட்டு போங்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது, கேட்டு போகிற ஆளுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா சில பேருக்கு அது பழக்கமாகவே மாறிடும், சில பேருக்கு அதுக்கு வழக்கமாகவே மாற்றிக்குவாங்க. தோத்துறோம் மற்றவங்கள உடச்சி 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 பார்க்குறதுலேயே ஒரு சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கும். மற்றவங்கள தோத்துறோம் வேதனைப்படுத்தி பார்க்குறதுலேயே ஒரு கூட்டம் இருக்கும். மற்றவங்கள வந்து இன்சல்ட் பண்ணி இழிவுபடுத்தி பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். இடம்பொருள் யாவெல்லாம் பார்க்காது, யார் எவர் எங்கன்னா பார்க்காது, என்ன வேணாலும் ஏன்னா நாக்குக்கு நரம்பில்லை எலும்பில்லை. ஆமாம் தோத்துறோம். அந்த மாதிரி என்னத்தை வேணாலும் சொல்ல வேண்டியது தான், பேச வேண்டியது தான். தோத்துறோம் என்ன பண்ணாலும் தோத்துறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நம்பிக்கைக்கு உன் உபத்திரவத்தில் நல்ல முடிவு உண்டு. ஆமாம், நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம். தோத்துறோம் நம்ம கர்த்தரை நம்பி இருக்க 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 இருக்க. யோபுவை பற்றி பேசலையா? யோபு புத்தகம் 42 அதிகாரம் ஆவறதுக்கு காரணமே அவனை பற்றி பேசி 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 அவன் நண்பர்களே அதிகமாகிட்டாங்க. அல்லேலூயா. தோத்துறோம் யோபு பேசுறது எடுத்து பார்த்தா மொத்தத்திலேயே 9 அதிகாரம் தான் பேசியிருக்கிறாரு. 9 அதிகாரத்துலேருந்து 11 அதிகாரம் வரைக்கும் தான் யோபு பேசினது. ஆனால் 42 அதிகாரம் இது. அப்போ மீதியில் யார் பேசினாங்க அப்படின்னாக்கா தோத்துறோம் போன மாதத்துக்கு முந்தின மாதம் யோபு புத்தகத்தில் வாக்கு தத்துவம். அப்போது எடுத்து 42 அதிகாரத்தையும் பிரித்து பார்த்தேன். யோபு பேசுனது இவ்வளவு தான், மீதி எல்லாம் பேசுனது யார்? அடுத்த நபருங்க பேசியிருக்கிறாங்க. இப்போ உபத்திரவம் அப்போ எங்கேருந்து அதிகமாகுது? பிசாசால் அதிகமாகுதான்னு பார்த்தா கம்மி, சூழ்நிலையால் அதிகமாகுதான்னு பார்த்தா கம்மி. ஏன்னா யோபுக்கு சூழ்நிலை முதல் அதிகாரம் தான், 2ஆம் அதிகாரம் பிசாசு, அதிலிருந்து அவருடைய சூழ்நிலை. மீதி பேசுனதெல்லாம் யாருன்னு பார்த்தா தோத்துறோம் மனுஷன்தான். அல்லேலூயா. தோத்துறோம் எடுத்த அதிகாரத்தை 42 அதிகாரத்தையும் மூணாக பிரித்தேன். அதிகமாக பேசியிருக்கிறது
ஸ்தோத்திரம். அந்த புத்தகத்தில் யாருன்னு சொன்னால் மனுஷங்க தான் பேசியிருக்கிறாங்க. அப்போ யாரால தான் யோபு அதிகமாக உபத்திரத்தை சந்திச்சிருப்பார்? மனுஷர்களால் தான் உபத்திரத்தை சந்திச்சிருப்பார். மனுஷங்க பேசாமல் இருந்தனால வச்சுக்கோங்களேன், யோபு புத்தகம் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 18லேருந்து 22 அதிகாரத்துக்குள்ளே முடிஞ்சிட்டு இருக்கும். 18லேருந்து 22 அதிகாரத்துக்குள்ளே முடிஞ்சிருக்கும். ஆனால் 42 அதிகாரம் வரைக்கும் போயிருக்குதுன்னா இதை யார் பேசி 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 அதிகமாக்கிட்டாங்க? மனுஷனே, நண்பர்களே, வேண்டியப்பட்டவங்களே, கூட இருக்கிறவங்களே பேசி 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 பேசியே அதிகமாக்கிட்டாங்க. அப்போ நம்ம உபத்திரவம் எங்கே அதிகம் இருக்குது? மனுஷர்களால் அதிகம் இருக்குது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு வேண்டியப்பட்டவங்களால் உபத்திரவம் இருக்குது. ஆமென். அப்போ இந்த உபத்திரவத்துக்கு ஆண்டவர் இப்போ எனக்கு நமக்கு என்ன சொல்றாரு? அந்த உபத்திரவத்தில் உன் நம்பிக்கைக்கு நல்ல முடிவு உண்டு மகனே, மகளே. நமக்கு ஆண்டவர் கற்றுத்தர பாடம் அதுதான். நமக்கு சொல்லி கொடுக்கிற சத்தியம் அதுதான். ஸ்தோத்திரம். 1000 உபத்திரவம் நம்மளை சுற்றி வரலாம். மனுஷனால் வரலாம், பிசாசால் வரலாம், சூழ்நிலையால் வரலாம், ஸ்தோத்திரம், நெருக்கத்தால் வரலாம், இல்லாமையால் வரலாம், இழப்பால் வரலாம், ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு ஸ்தோத்திரம் நல்ல முடிவு கர்த்தர் கையில் உண்டு. அல்லேலூயா, ஆமென். அப்போ ஸ்தோத்திரம். 4வது முடிவு, ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட முடிவு அப்படின்னாக்கா, உபத்திரவத்தில் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நல்ல முடிவு உண்டு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற முடிவுகள் 4 முடிவை கர்த்தர் கொடுக்கிறார். முதல் முடிவு, கர்த்தரை நம்புகிறவர்களின் காரியங்களுக்கு நல்ல முடிவு, சங்கீதம் 37:5. 2வது முடிவு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அனுகூலமான முடிவை கர்த்தர் கொடுக்கிறார், 2 ராஜாக்கள் 18:5-7. 3வது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கொடுமையிலிருந்து நல்ல முடிவு. எத்தனை கொடுமை வந்தாலும், கொடுமைக்காரன் வந்தாலும், கொடுமைப்படுத்தினாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு நல்ல முடிவை தருவார், சங்கீதம் 37:40. 4வது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு உபத்திரவத்தில் நல்ல முடிவு உண்டு. ஆமென். எத்தனை பாடுகளை நம்ம சந்திக்கலாம், எத்தனை நெருக்கங்களை சந்திக்கலாம், எத்தனை உபத்திரவங்களை சந்திக்கலாம், எத்தனை வேதனைகளை சந்திக்கலாம், வேதனை படுத்துறவங்களையும் நம்ம சந்திக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், எதுவும் நம்மளை ஒன்றும் அசைக்காது. அல்லேலூயா. ஏன்னா முடிவு மனுஷன் கையில் கர்த்தர் தரமாட்டார். முடிவு சாத்தான் கையில் தரமாட்டார். முடிவு ஸ்தோத்திரம் சூழ்நிலை கிட்ட கொடுக்க மாட்டார். முடிவு எதிரி கிட்ட கொடுக்க மாட்டார். முடிவு எப்பவுமே தேவனுடையது தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ யோபு 13:15 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு உபத்திரவத்திலே நல்ல முடிவு உண்டு. இன்னைக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் நல்ல முடிவை தேவன் நம் அனைவருக்கும் தருவார், நமக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம காரியங்களுக்கு முடிவு உண்டு, நம்ம அனுகூலமான முடிவு உண்டு, கொடுமையிலிருந்து முடிவு உண்டு, உபத்திரவத்திலிருந்து முடிவு உண்டு. கர்த்தர் இப்படிப்பட்ட முடிவை நமக்கு தருவார். இந்த முடிவு தான் நல்ல முடிவு. இந்த முடிவு தான் நல்ல முடிவு. இந்த முடிவு தான் நல்ல முடிவு. ஆமென். இந்த முடிவை கொடுக்கறதுக்காக தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ கர்த்தர் மேலே ஒரே ஒரு நம்பிக்கை தான், ஒரே ஒரு நம்பிக்கை தான், ஒரே ஒரு நம்பிக்கை தான். யோபு சொன்னது போல, கொன்று போட்டாலும் நம்புவேன், நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். தாவீது சொன்னது போல, எசேக்கியாவா, எனக்கு முன்னும் ஒருத்தரும் இல்லை, எனக்கு பின்னும் ஒருத்தர் இல்லை, நான் தான் அவர் நம்பி இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மீண்டும் தாவீது சொல்லுகிறது போல 37:40, எனக்கு என்னதான் ஸ்தோத்திரம் சதிகாருங்க சதி பண்ணாலும், ஸ்தோத்திரம் அக்கிரமக்காரங்க துன்மார்க்கருங்க எனக்கு என்ன பண்ணாலும், ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையினாலே எனக்கு நல்ல முடிவை கர்த்தர் தருவா. நம்ம நம்பிக்கை தான், நம்ம நம்பிக்கை தான் நமக்கு நல்ல முடிவை கொண்டு வரும். நம்ம நம்பிக்கை தான். எந்த நிர்பந்தத்திலும் நம்ம நம்பிக்கையை விட்டுடவே கூடாது. 3 வித நம்பிக்கை. 1, இழக்கப்பட்ட நம்பிக்கை. இந்த நம்பிக்கைலாம் எங்கே இருக்கோ அதை மீண்டும் நம்ம நியூஸ் லெட்டரில் வாசிக்கிறோம். அதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். நியூஸ் லெட்டர் நம்ம கவனிக்கிறோம். ஆகவே இந்த 5ஆம் மாதம், 1, நமக்குள்ளே நாம் இழக்கப்பட்ட நம்பிக்கை. ஸ்தோத்திரம், நாம் இழக்கப்பட்ட நம்பிக்கை. 2வது, நமக்குள்ளே இப்பொழுது இருக்கிற நம்பிக்கை. 3வது, நமக்குள்ளே நாம் எதிர்பார்த்திருக்கிற நம்பிக்கை. இந்த 3 விதமான நம்பிக்கைக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் தனி முக்கியத்துவமும் தனித்த மதிப்பும் தனி தன்மையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்கள் நம்பிக்கையை நீங்கள் கனப்படுத்துறீங்களா?
உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை நீங்கள் இப்போ உயிர் கொடுக்குறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை ஒன்று இழக்கப்பட்டு இருக்கலாம், மறுபடியும் அதுக்கு கொஞ்சம் ஜீவன் கொடுங்க. இப்போ உங்களுக்குள் ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை இருக்கலாம், அதை மறுபடியும் ஸ்தோத்திரம் அதையும் கொஞ்சம் தட்டி எழுப்புங்க. மூன்றாவது, திரும்ப நமக்குள்ளே நம்ம எதிர்பார்த்துருக்கிற நம்பிக்கை. சில நேரத்தில் நமக்கு ஃப்யூச்சரை குறித்து ஒரு இமேஜினேஷனே இருக்காது, ஒரு கற்பனையே இருக்காது. நாம் எங்கெங்க அதெல்லாம் நினைக்கிறது, எங்களுக்கு அதை பற்றிலாம் ஐடியாவே இல்லைங்க, அதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லைங்க. சில நேரத்தில் சில பேர்கிட்ட பேசி பாருங்களேன், ஃப்யூச்சருக்குரிய ஒரு அந்த யோசனையே இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். 3 வித நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டுமா? இப்போது நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை தோத்துறோம். இந்த ஆராதனை முடிந்து நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் அவரவர் தனித்து ஸ்தோத்திரம் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு நோட்டை எடுத்து ஒரு டைரியை எடுத்து மறக்காமல் தகராமல் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, நிச்சயமாக செய்யுங்க. இது உங்களுக்கு உண்மையாக பலனளிக்கும். உங்களுக்குள்ள இழக்கப்பட்ட நம்பிக்கைகளை எழுதுங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்தேன், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா? அது ஒன்றே ஒன்றா இருந்தால் கூட பரவாயில்லை, இல்லை அது 4 இருந்தாலும் பரவாயில்லை, 8 இருந்தாலும் பரவாயில்லை, எழுதுங்க. தோத்துறோம். உங்களுக்கு இழக்கப்பட்ட நம்பிக்கை எழுதுங்க. 2வது, இப்போதைக்கு என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? நான் இதாங்கப்போ நினச்சிட்டு இருக்கிறேன், வேறு என்னங்க நினைக்கிறேன். சில பேர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுவாங்க. நான் எதுவுமே நினைக்கிறது இல்லைங்க, நீ மனுஷனாக இருந்தே வாழ்கிறதே நீ லாக்கியே இல்லை, அல்லேலூயா, நான் எதுவுமே நினைக்கிறதில்லை அப்படின்னா இது தோத்துறோம். உணர்வு இருக்கிற மனிதன் நினைப்பா, உண்மைதானா? உணர்வு இருக்கிற மனிதனும் உணர்ச்சி இருக்கிற மனிதனும் எதையாகலாம் குறித்து நினைப்பான். ஸ்தோத்திரம். நீங்கள் தவற நினைக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் வயதில் மூத்தவர் சொல்லுவார், ஸ்தோத்திரம், உணர்வு இருக்கிறவன் நான் எப்படி இருக்கிறேன்னு நினைப்பான், உணர்ச்சி இருக்கிறவன் தோத்திரம் நான் எவ்வளோ கட்டி எப்படி வாழலாம்னு நினைப்பான் அப்படின்னுவார். தோத்திரம். ஒரு வயதில் மூத்த போதகர். உணர்வு இருக்கிறவன் நான் எப்படி ஃப்யூச்சரில் இருக்கலாம், தோத்திரம் நான் என்ன பண்ணலாம், நான் இப்போ படித்து என்ன ஆக போகிறேன், நான் வேலைக்கு போய் எப்படி சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறேன், தோத்திரம் நான் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு கற்பனையில் இருப்பான். இவன் உணர்வு உள்ளவன். உணர்ச்சி இருக்கிறவன் தோத்திரம் ரைட்டு, இப்போ எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், எப்படி நம்ம குடும்பத்தை நம்ம செட்டில் ஆகலாம், லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படி யோசிப்பானா. தோத்திரம். இது ரெண்டுமே இல்லைனாக்கா நீ மனுஷனே கிடையாது யார். ஆமாம், நல்லலூயா. ஆமாம், தோத்திரம். அவர் வேறு மாதிரி சொல்லுவார், நீ போய் பாம்பேக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கணுவார். தோத்திரம். நான் அதை சொல்ல வரல. தோத்திரம். சில நேரத்தில் சில சொல்கிறாங்கல்ல பதில், அதுக்கு சொல்ல வந்தேன். அவர் பாஸ்டர் சொன்ன உதாரணத்தை நான் சொன்னதில்லை. ஆமாம், அல்லேலூயா. நமக்குள்ள உணர்வு இருக்கணும், உணர்ச்சியும் இருக்கணும். ஆமாம், அல்லேலூயா. இப்போ 2வது நம்பிக்கை, இப்போ நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிற நம்பிக்கை. ஆமாம், அதை எழுதுங்க. 3வது நம்பிக்கை, இது நடக்குமா நடக்காதெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஆமாம், பிரசங்கத்தை கேட்டுட்டோம், வார்த்தை வந்துடுச்சு, தோத்திரம், நடக்கும். நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்துகிறார், நம்பிக்கைக்கு கர்த்தர் மதிப்பு கொடுக்கிறார், நம்பிக்கைக்கு கர்த்தர் தனித்தன்மை கொடுக்கிறார், நம்பிக்கைக்கு கர்த்தர் தனி பிளேஸ் கொடுக்கிறார், நம்பிக்கைக்கு கர்த்தர் தனி முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆமாம், நாம் இப்போ நம்பிக்கை நாம தான் அற்பமாக சொற்பமாக அப்படியே விட்டுட்டு வந்துடுறோம். ஆமாம், இழக்கப்பட்ட நம்பிக்கை எழுதுங்க. இப்பொழுது இருக்கிற நம்பிக்கை எழுதுங்க. 3வது, உங்கள் எதிர்காலத்தை குறித்த ஸ்தோத்திரம் நம்பிக்கைகளை எழுதுங்க. மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ தோத்திரம் ஜபம் பண்ணி எழுதி இந்த 5ஆம் மாதம் தோத்திரம் முடிஞ்சா ஒரு நாள் இல்லை ஒரு 3 நாள் இல்லை ஒரு வாரம் நீங்கள் நல்லா தோத்திரம் ஒரு வேளை உபவாசம் இருந்து தோத்திரம் அதை சொல்லி அது தோத்திரம் அது மேலே கையை வச்சு முழங்கால நின்று ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் தோத்திரம் அதற்கு நிச்சயம் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஆமாம், இதை நான் சொல்கிறத நீங்கள் அற்பமாக சொற்பமாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க. தோத்திரம் இதை கண்டிப்பாக செய்யுங்க, சீரியஸாக செய்யுங்க. நிறைய நேரத்தில் இந்த கடைசி நாட்களில் சபைகளில் எதை சொன்னாலுமே எவ்வளவு ஜபம் பண்ணி ஆயத்தப்பட்டு சொன்னாலுமே அதை விசுவாசிங்க சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை. இப்போ நமக்கு என்ன நேரமாச்சா, முடிச்சா நல்லா இருக்கும், இந்த வானிலையை உட்காந்துருப்போம், கொஞ்சம் அனலில் உட்காந்துருக்குறோமா, இப்போ என்னன்னாக்கா இந்த அனலை எண்ணி தான் இப்போ நம்ம மைண்டு செட் ஆகிருக்கும். தோத்திரம் திருவிருந்த முன்னாடிக்குதா, இது எப்போ கொடுத்து முடிப்பார், எப்போ வீட்டுக்கு போகலாம். இப்போ நான் சொன்ன விஷயம் முக்கியமான விஷயம், ஆனால் இப்போ இது எத்தனை பேர் மனதில் இது சரியாக உட்காந்ததுன்னு தெரியல. ஆமாம், இது ரொம்ப உண்மையாக இதை நீங்கள் செய்து பாருங்களேன். நான் கட்டாயெல்லாம் படுத்தலை. தோத்திரம் உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டாரு. உங்கள் நம்பிக்கைக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நம்ம நம்பிக்கைக்கு அவர் ஒருத்தர் எழும்பி நிற்கிறாரு. தோத்திரம்
அப்படின்னாக்கா கடவுளே மதிப்பு கொடுக்குற நம்பிக்கைக்கு இப்போ நாம் அதை சற்று ஒரு எழுதி வைத்து ஒரு ஜெபம் பண்ண தான் நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் நம்ம செய்து பார்ப்போம். நிச்சயமாக தோத்திரம், நீங்கள் அதில் ஒரு பெரிய பலனை பார்ப்பீங்க, பெரிய பலனை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம் கண்டிப்பாக நல்ல பதில் அதில் உண்டாக்குவார். நீங்கள் இழக்கப்பட்ட நம்பிக்கை இருக்கலாம், இருக்கிற நம்பிக்கை இருக்கலாம், இல்லை எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருக்கலாம். இதுக்கு உண்மையாக நாம் இதை செய்யும்போது கர்த்தர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இல்லையா நீங்கள் சோதிச்சு பாருங்கள். கர்த்தர் அதுக்கு மதிப்பு கொடுக்குறா இல்லையா சோதிச்சு பாருங்கள். கர்த்தர் அதுக்கு தனித்தன்மை கொடுக்குறா இல்லையான்னு சோதிச்சு பாருங்கள். தோத்திரம். ஆமென். எசேக்கியா நம்பிக்கைக்கு கர்த்தர் நல்ல முடிவை தந்தார். தாவீது நம்பிக்கைக்கு கர்த்தர் முடிவை தந்தார். யோபுவின் சோத்திர நம்பிக்கைக்கு கர்த்தர் நல்ல முடிவை தந்தார். நம்ம நம்பிக்கைக்கு அப்போ அலட்சியம் பண்ணுவாரா? நம்ம நம்பிக்கையை அப்போ தூக்கி வீசிடுவாரா? நம்ம நம்பிக்கையை அப்போ புறக்கணிச்சிடுவாரா? வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் ஏற்றுக்கொள்ளுகிறவர், விதவைகளுடைய ஜபத்தை அவர் ஸ்தோத்திரம் தள்ளாத ஏற்றுக்கொள்ளுகிறவர். அல்லேலூயா. அவருக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? ஸ்தோத்திரம் திக்கற்றவங்க, விதவைங்க, அனாதைங்க, ஏழைங்க, பரியாசம் பண்ணப்படுகிறவங்க, ஸ்தோத்திரம் எளிய மக்கள், ஒன்றுமில்லாதவங்க, இவங்களை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பல வசனம் வேதத்தில் ஆதாரமாக இருக்குது. ஆமென். அவர்கள் அவர் பராமரிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, நான் உங்களிடத்தில் வரும்போது கூட எப்படி தான் நான் வருவேன்? ஒரு பிச்சைக்கார வேடத்தில் தான் உங்ககிட்ட வருவேன்னு சொல்லிக்கிறாரு. மத்தியில் சொல்லியிருக்காரா? உங்ககிட்ட உதவி கேட்க வந்தா தோத்திரம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க, ஏன்னா அவங்க ரூபத்தில் நான் வருவேன்னு சொல்லிக்கிறாரு. அல்லேலூயா. அவங்க ரூபத்தில் எனக்கு பதில் தேவ தூதரையும் அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்லாதவங்களை ரொம்ப பிடிக்கும். நம்ம நினைக்கலாம், ஐயோ என்கிட்ட இல்லையே, தோத்திரம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. தோத்திரம் நீங்கள் இதை சரியாக செய்து ஒரு ஜெபம் பண்ணி பாருங்கள். இந்த 5ஆம் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை பார்ப்பீங்க, மாற்றத்தை பார்ப்பீங்க, முன்னேற்றத்தை பார்ப்பீங்க, வளர்ச்சியை பார்ப்பீங்க. நிச்சயமான தோத்திரம் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. நம்ம நம்பிக்கைக்கு நல்ல முடிவு உண்டு. தாவீதினுடைய நம்பிக்கைக்கு நல்ல முடிவு உண்டு. எசேக்கியாவின் நம்பிக்கைக்கு நல்ல முடிவு உண்டு. யோபுவின் நம்பிக்கைக்கு நல்ல முடிவு உண்டு. இப்போ நீங்கள் நம்ம பேரை சொல்லிக்கணும். ஏன் நம்பிக்கைக்கு நல்ல முடிவு உண்டு? இழக்கப்பட்ட நம்பிக்கைக்கு நல்ல முடிவு உண்டு, இருக்கிற நம்பிக்கைக்கு நல்ல முடிவு உண்டு, எதிர்கால நம்பிக்கைக்கு நல்ல முடிவு உண்டு. அதை என் கர்த்தர் தருவார். என் நம்பிக்கையை நான் விடாதிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆமென். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை நிறைவேறும். நம்ம நம்பிக்கைக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார்.